முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமமுகவில் இருந்து விலகி தற்போது திமுகவில் இணைய இருக்கிறார். தற்போது திமுகவில் இணைவதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவருடன் கரூர் மாவட்டத்திலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள் 600க்கும் மேற்பட்டோர் அண்ணா அறிவாலயத்திற்குள் அவருடன் இணைந்தே வந்திருக்கிறார்கள். இன்று இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் பொருளாளர் துரைமுருகன் மற்றும் முதன்மை செயலாளர் TR பாலு உட்பட முக்கிய நிர்வாகிகளுடைய முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் செந்தில் பாலாஜி. அதற்கான ஏற்பாடுகள் முன்னராகவே அண்ணா அறிவாலயத்தில் செய்யப்பட்டிருந்தது. நிலையில்தான் காலை 10 மணி முதலே அவருடைய ஆதரவாளர்கள் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் அண்ணா அறிவாலயத்தின் நுழைவு வாயிலில் காத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது அண்ணா அறிவாலயத்திற்கு செந்தில் பாலாஜி வருகை தந்துள்ளார். அவருடன் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் உடன் வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அமமுகவில் இருந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ஒரு சிலரும் அவருடன் திமுகவில் இணைவதற்காக உடன் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றில் அமமுகவுடைய கரூர் மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் 6 பேர், அதே போன்று கரூர் மாவட்ட அமமுக பொருளாளர் முரளி மற்றும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர செயலாளர் ராஜா உட்பட ஒரு சில முக்கிய அமமுக நிர்வாகிகள் செந்தில் பாலாஜியுடன் இணைந்து திமுகவில் தங்களையும் இணைத்துக் கொள்வதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருந்தார்கள். தற்போது அண்ணா அறிவாலயத்தின் உள்ளே இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய அறையில் இந்த இணைப்பு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு திமுக உறுப்பினர் அட்டையை, அவர் உறுப்பினராக சேர்ந்ததற்கான உறுப்பினர் அட்டையை செந்தில் பாலாஜியிடம் நேரடியாக வழங்க இருக்கிறார். தற்போது அந்த நிகழ்வுதான் அண்ணா அறிவாலயத்திற்குள் இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவருடைய அறையில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அவருடைய தொண்டர்கள் உற்சாக வரவேற்பினை அண்ணா அறிவாலயத்தின் நுழைவாயிலில் இருந்தே தொடர்ந்து கொடுத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட தொடர்ந்து அவருக்கு பட்டாசுகள் வெடித்து கரகோஷங்கள் எழுப்பி உற்சாக வரவேற்புடன் தான் அவர் அண்ணா அறிவாலயத்தின் நுழைவாயிலிற்கே வந்திருந்தார்.